உடல் ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியத்தில் உலகத்தில் எவ்வளோ பேர் கவனம் செலுத்துகிறாங்க என்று பார்த்தால் மில்லியன் கேள்வி இருக்கிறது. அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் உலகின் அதிவேக மனிதர் என்று புகழ்பெற்ற ஓட்டப்பந்தய வீரர் தான் உசேன் போல்ட். தற்போது 39 வயதில் படிக்கட்டில் கூட ஏறுவது போன்ற எளிய செயல்களுக்கு கூட சிரமப்பட்டு கொண்டிருப்பதாக உலகளாவிய அளவில் செய்திகள் வருகிறது. காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒலிம்பிக்கில் 8 முறை தங்கப்பதக்கம் வென்றவர், தனது அசுர வேகத்தால் உலகையே திகைக்க வைத்தவருமான அவரது தடகள புகழ் வயதாவதாலும் பழைய காயங்களின் தாக்கத்தாலும் இன்று நடக்கவே சவால்களை எதிர்கொள்கிறார் என்று உலகளாவிய அவருடைய ரசிகர்களுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அவ்வளவு மின்னல் வேக வீரருக்கு ஏன் உடலில் அந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, அதற்கு பல்வேறு காரணங்கள் மருத்துவர்கள் சொன்னாலும் கூட, தன் உலக புகழ் பெற வேண்டும் என்கின்ற அக்கறையை செலுத்தும் அதே நேரத்தில் தன் உடல்நிலையில் அதிக அக்கறையை செலுத்தாததன் காரணமாகவும் விளைவின் காரணமாகவே இப்படியாக நேருகிடுகிறது. இதற்கு இவர் மட்டும் விதிவிலக்கல்ல. உலகளாவிய இவர் எப்படி ஒலிம்பிக்கில் இப்படி இருந்தாரோ அதே மாதிரி மிஸ்டர் ஒலிம்பியா என்று உலகளாவிய பாடி பில்டிங்கில் நம்பர் 9 முறை, அர்னால்டு 7 முறை தான் வெற்றியடைந்தார். ஆனால் மிஸ்டர் ஒலிம்பியாவில் தொடர்ந்து 9 முறை பட்டம் பெற்ற ரோனி கோல்மான் அசுர பாடி பில்டர், அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகரை விட 3 மடங்கு அகலமான உடல் தேகத்தை கொண்ட மிஸ்டர் ஒலிம்பியா சாம்பியன் இன்று ரோனி கோல்மான் அவர்கள் பிறரின் துணையில்லாமல் கக்குசு கூட போக முடியாத சூழலில் இருக்கிறார். காரணம், பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை முன்னாடி தெரிந்து கொள்ளாமல் உடலில் அக்கறை செலுத்தாமல் இருந்ததனுடைய விளைவுதான் அது என்று நம்மளால் பார்க்க முடிகிறது. எனவே உடலின் மீது காதல் கொள்ளுங்கள், உடலின் மீது அக்கறை கொள்ளுங்கள், அதுதான் நம்மை காப்பாற்றும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.